السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال النبي صلى الله عليه وسلم: اطلبوا العلم من المهد إلى اللحد. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், லௌலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஈமானிய சமூகத்திற்கு நிறைய நியாமத்துகளை, பெரும் பேறுகளை வழங்கி கொண்டே இருக்கிறான். அவன் வழங்கும் மிக பெரும் பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய ஆதி அடையாள சின்னமாகிய புனிதமான காபத்துல்லாஹ், அது சார்ந்த இடங்களில் ஒரு மூமின் தன்னுடைய கடமையான ஹஜ் என்ற அமலை நிறைவேற்றுவதற்கான பெரும் வாய்ப்பினை அல்லாஹ் ஈமானிய சமூகத்திற்கு வழங்குகிறார். அப்படி வழங்கப்பட்ட நல்லடியார்கள் மொத்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக புனித மக்காவிலும் மதீனாவிலும் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதோடு சமூகத்திற்கான துஆக்களை நிறைவேற்றி தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்: அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. எந்த நாட்டத்தோடு அடியார்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு ஹஜ் செய்ய வருகிறார்களோ அதில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை தவிர கூலி வேறு எதுவும் இல்லை என்ற சுப செய்தியை ஹாஜிகளுக்கு பெருமானார் வழங்கினார்கள். அது மாத்திரமல்லாமல் புனித பயணங்களை முடித்து தாயகம் திரும்பக்கூடியவர்களை சமூகத்திற்கு பெருமானார் சொன்னார்கள்: இதா லகீத்தல் ஹஜ், ஒருவர் ஹஜ் பயணத்தை முடித்து விட்டு ஊருக்கு திரும்பவார் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், முசாஃபஹா செய்யுங்கள், அவரிடத்திலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துஆ செய்யுங்கள் என்று வேண்டுகோள் வையுங்கள். காரணம், அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக திரும்பி இருக்கிறார் என்று சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளின் மாண்புகளை எடுத்து சொன்னார்கள். சுமார் 17 லட்சத்திற்கும் அதிகமான புனித பயணிகள் இவ்வாண்டு தங்கள் கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்குவானாக.
ஆஜிகளை சந்திக்கிற பொழுதெல்லாம் சலாம் சொல்லி முசாஃபா செய்து எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அழகிய நடைமுறையை பேணக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு வழங்குவதோடு அந்த பாக்கியத்தை வரும் காலங்களில் அடைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமின்களே, அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை குர்ஆனிலே பட்டியலிட்டு நான் செய்கிற உபகாரங்கள் உங்களால் எண்ணி முடிக்க இயலாது என்று சொல்லுகிறார். மனிதர்களுக்கு அவர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட தேவைகள் வரும் பொழுதெல்லாம் கதறி அழுவதை தவிர வேறு வழி கிடையாது. தொடர்ந்து கடுமையான வெயில் அடிக்கிற பொழுது, நீர் பற்றாக்குறை ஏற்படுகிற பொழுது, குடிநீருக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கென ஒரு பிரத்யேகமான தொழுகையை ஏற்படுத்தி சமுதாயமே ஒன்று திரண்டு மழை தொழுகையை நிறைவேற்றி இப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாய பயிர்கள் எல்லாம் வாடுகிறது, உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாம் தத்தளிக்கிறது, உன்னுடைய ரஹமத் என்னும் மழையை தா என்று துஆ செய்யும்படி இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்கள். உலகம் முழுவதும் மழை வேண்டி துஆ செய்கிற வழக்கம் ஒரு இபாதத் இந்த சமூகத்தில் 1400 ஆண்டுகளாய் நிலைத்து நிற்கிறது. அந்த மழையை அல்லாஹ் ரஹமத் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் பெருமானார் இன்னொரு எச்சரிக்கையான துஆவையும் சொன்னார்கள். அல்லாஹ் தருகிற மழை ரஹமத்தாகவே இருக்க வேண்டும், அது ரஹமத்தாகவே இருக்க வேண்டும். அந்த ரஹமத்தை தன் துஆவிலே சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், மனிதர்கள் வாழாத மலை முகடுகள், காடுகள், வனாந்தர பிரதேசங்களில் உன் ரஹமத்தை இறக்கி நீரின் பயன்பாடை எங்களுக்கு தா என்று துஆ செய்தார். ஏனென்று சொன்னால், ரஹமத்தான மழை பொழிந்தால் அது ரஹமத், அதே மழை கொட்டி தீர்த்தால், வெள்ளக்காடாக பெருகிவிட்டால் உயிரினங்களுக்கு பேரழிவுகள் நடந்துவிடும். மழை காலம் உத்தரப்பிரதேசத்தில் அடித்த காற்றுடன் கூடிய பலத்த மழையில் பல நூறு உயிர்கள், பல்வேறு சேதாரங்கள். கேரளாவில் தொடர்ந்து மழை நடக்கிறது. அந்த மக்களுடைய மனோநிலைகள் மழை பெய்கிற பொழுதெல்லாம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளுடைய பயம் அவர்களுடைய மனங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். எனவே ஒட்டுமொத்த சமூகமும் நல்ல குளிர்ச்சியான பருவ மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, மனம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அது ரஹமத்தாக கிடைக்க வேண்டும். ஒருபோதும் அது அதாவாக, தண்டனையாக, சோதனையாக நடந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் பொழிகிற மழையை எல்லா உயிர்களுக்கும் பயனளிக்கிற ரஹமத்தாக, அருள் மழையாக அல்லாஹ் பொழிய செய்வானாக. பருவகால மாற்றம், சீதோஷண நிலை மாற்றம், உடல் ரீதியான ஒவ்வாமை, அதனால் ஏற்படுகிற தொற்றுகள், அதற்கு பின்னால் வரக்கூடிய நோய்கள், அதனால் ஏற்படுகிற மனோபாதிப்புகள், எல்லா சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானார். மோமின்களே, பள்ளிக்கூடங்கள் திறந்து நமது குழந்தைகள் கல்வியை கற்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். நம்முடைய சம்பாத்தியத்தில் 90 விழுக்காடு படிப்பிற்காகவே செலவழிக்க வேண்டிய அல்லது அதிகபட்சமான கடன் சுமைகள் குழந்தைகளின் கல்விக்காகவே ஆகுகிற ஒரு மனோநிலையை சமூகம் நீண்ட காலம் அனுபவித்து வருகிறது. மனிதனுக்கு இலவசமாய் கிடைக்க வேண்டிய கல்வி அது பெரும் முதலீடுகளுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய அல்லது உயர்தரமான கல்விகள் அனைத்தும் பணக்காரர்களுக்கும், பயன்படாத கல்விகள் யாவும் நடுத்தர மற்றும் ஏழைகளுக்குமானது என்று பிரிக்கப்பட்டு வெகு காலம் ஆகிவிட்டது. குர்ஆனை தொடங்குகிற ரப்புல் ஆலமீன் கல்வியில் இறை கல்வி, ஆன்மீக கல்விதான் ஒரு தலைமுறையை நல்லவர்களாக உருவாக்கும். தனது கடைசி இறை தூதர், சர்வதேசத்திற்கான நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வஹியை இறக்கிற பொழுதே
முதல் வார்த்தையாக அல்லாஹ் பதிவு செய்தது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள் என்று பெருமானாருக்கு ஆணையிட்டார். அதே பெருமானார் தன் சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள், என் சமூகத்தை சார்ந்த மக்கள், முழு உலகத்தினுடைய மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று சொன்னார்கள். தொழுகை மட்டும் பரவல்ல, பிற சமுதாயங்களை போன்று ஊக்குவிக்கிற வார்த்தைகள் அல்ல. முஸ்லிமாக மூமினாக வாழுகிற ஒவ்வொருவரும் படிப்பது கட்டாய கடமை என்று வலியுறுத்திய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய தீனுல் இஸ்லாம் சன்மார்க்கமா. மதீனாவில் சுதந்திர மண் கிடைத்த பொழுது பெருமானார் எடுத்த நடவடிக்கை, எல்லோரும் படியுங்கள் படியுங்கள். அந்த படிப்பு என்பது நாம் விளங்கி வைத்திருப்பதை போல கொஞ்சம் குர்ஆனை ஓதுவது அல்லது கொஞ்சம் இஸ்லாத்தினுடைய மரபுகளை படித்துக் கொள்வது என்பது அல்ல. பெருமானார் ஒரே ஆசிரியர், குர்ஆன் ஒரே பாடநூல். ஆனால் படித்தவர்களுடைய நிலைகள் என்ன தெரியுமா? ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளிவாசலுடைய திண்ணையில் அஸ்ஹாபு சுஃபா என்று திரண்டார்கள். அவர்களுக்கு உணவும் தந்து, உடையும் தந்து, இருப்பிடமும் தந்து, நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த இறை கல்வியில் அவர்கள் இறை நேசர்களாகவும் மருத்துவர்களாகவும் உருவானார்கள். அவர்கள் இறை நேசர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் உருவானார்கள். அவர்கள் இறை நேசர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் உருவானார்கள். அவர்கள் இறை நேசர்களாகவும் பொருளாதார நிபுணர்களாகவும் உருவானார்கள். மனிதனுக்கு பயன்படுகிற தேவைப்படுகிற தனித்தனி கல்வியாக காசு கொடுத்து படிக்கிற அத்துணை துறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு தந்து விட்டு போனார். குர்ஆன் சொல்லுது காட்டு மிராண்டிகள் என்று வர்ணிக்கப்பட்ட அரபுகள், இருண்ட உலகத்தில் வாழக்கூடியவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட சமூகம் குர்ஆனை கையில் எடுத்த பொழுது, கல்வியை கற்க தொடங்கிய பொழுது அவர்கள் பெருமானாரிடம் கேட்ட கேள்விகள் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இந்த சத்திர மாற்றங்கள் நடக்கிறது? அவர்களுடைய சிந்தனைகளை கல்வியினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றெடுத்தார். சந்திர ஆராய்ச்சியாளர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு குர்ஆன் பாடம் எடுத்தது. உங்களை மட்டுமே யோசிக்காதீங்க, அல்லாஹ்வுடைய கோடான கோடி படைப்புகளை ஆய்வு செய்யுங்கள். சூரியனை பத்தி அல்லாஹ் சொல்றான், சந்திரனை பத்தி சொல்றான். நாம் ஓதுகிற யாசீன் ஓதிட்டே இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அதிசயங்களை உணர்வதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்றான், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட கோலங்களில் ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ரிப்பீட் ஆக என்றைக்கு ரிப்பீட் ஆகுதோ, தளத்தை மாற்றி பின்னால் இருந்து சுற்றுமோ, கியாமத்து நாள் வந்துவிடும். இது இறைவனாகிய படைத்தவன் ஏற்படுத்திய நியதி என்று அல்லாஹ் முடிக்கிறார். குர்ஆன் சயின்ஸை முன்வைக்கிறது. கற்றுக் கொடுத்தவர் பெருமானார், கற்றுக்கொண்ட மூத்த சமுதாயம் அருமைக்குரிய சஹாபாக்கள், அஸ்ஹாபு சுஃபா. எங்கே தோற்று போனார்கள்? நாம தான் பிரிச்சுக்கிட்டோம், மார்க்க கல்வி உலக கல்வி. அப்படி இஸ்லாம் பிரிக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம், மார்க்க கல்வி படியுங்கள். அப்ப மற்றதெல்லாம் கல்வி ஒன்றுதான். அந்த கல்வியினுடைய முடிவு இறையச்சத்தை உருவாக்க வேண்டும். எல்லாம் நம்மளை எல்லாம் மன்னிக்கணும். தெரிந்தே மதரசாவிற்கு அனுப்பாத ஒரு சமூகம்னா நாம. ஒரு வயசுல படிச்சுக்குவான், கல்யாணம் ஆகும்போது படிச்சுக்குவாங்க, அப்புறம் ரிட்டையர்ட் ஆகும்போது படிச்சுக்குவாரு, அப்புறம் மௌத் ஆகும்போது படிச்சுக்குவாரு. மேம்படாத மனிதனாகவே மண்ணறைக்கு செல்லுகிற நிலை ஏற்படும். பெருமானார் சொல்வார்கள், நான் தருகிற இறை கல்வி உலகத்திலும் உங்களை பிரகாசமாக வாழ வைக்கும், துனியாவிலும் கௌரவத்தை தரும், ஆட்சி அதிகாரத்தை தரும், பொருளாதாரத்தை தரும். சஹாபாக்கள் எங்க போய் PhD பண்ணாங்க? எங்க எம்ஃபில் முடித்தார்கள்? எங்கே கோர்ஸ் எடுத்தார்கள்? பெரும் பெரும் ராஜ்யங்கள் அரண்டு நிற்கிற மிகப்பெரிய ஜனநாயக ஆட்சியை தந்தவர்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு. இந்த துல்ஹஜ் மாசத்துல அவர்களுடைய நினைவு
முஸல்லாவை வைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள் பாரசீகத்தினுடைய சதியினால். பெருமானாரே ஆச்சரியப்பட்டு கேட்டார்களே, என்ன உமர், உங்களை கண்டால் சைத்தானே பயப்படுறானே. நம்மளை எல்லாம் பார்த்தா சைத்தானுக்கு அவ்வளவு சந்தோஷம், என் ஃப்ரெண்டு வந்துட்டான். உமரை கண்டால் சைத்தான் பயப்படுகிறானே. பெருமானார் ஆச்சரியப்பட்டார்கள். நீ ஒரு தெருவுல நடந்தா சைத்தான் அடுத்த தெருவுக்கு ஓடிடுறான். வியந்து போற்றினார்கள். நான் கொடுத்த கல்வியில் இந்த உமர் எவ்வளவு உச்சத்தை தொட்டிருக்கிறார் தெரியுமா? எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு நான் தான் இறுதி முத்திரை. அப்படி ஒருவர் நபியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தகுதி முழுக்க உமருக்கு இருக்கிறது. உமர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒட்டகங்களை எண்ணி மேய்க்க தகுதி இல்லாதவரை நாட்டு மக்களை மேய்ப்பதற்கு தயார்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகம் யோசிக்க வேண்டும். எந்த கல்வியால் ராஜாங்கத்தை அடைந்தார்கள்? சித்தீக் நாயகத்தை பெருமானார் சொல்லும் போது இவ்வளவு அழுத்தமான ஈமான் யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. உலக மூமின்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும், அபூபக்கர் சித்தீக்குடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அவருடைய ஈமான் தான் கணக்குனாங்க. ஈமானுடைய அர்த்தம் என்னன்னா, சொன்னதெல்லாம் கேட்கிறது, அல்லாஹ் சொன்னதையெல்லாம் கேட்கிறது, நபி சொன்னதையெல்லாம் கேட்கிறது. எந்த இடத்திலேயும் அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்களாய் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி 1.25 லட்சம் சஹாபாக்கள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெற்ற கல்வி இறைக்கல்வி. சொல்லுங்க, எந்த கல்வி? ஐசா போலோனா அது எங்க கிடைக்கும்? நாம் வச்சிருக்க அதனுடைய ஸ்டேட்டஸ் நீங்க உணருங்க. மதரசாக்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், மஸ்ஜிதுகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? எக்ஸசைஸ். அப்படி நின்று குமிஞ்சு வாரத்துக்கு ஒருக்க கும்பலா வந்து பெருநாள் கொண்டாடிட்டு போயிட்டோம் நாங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் கிடையாது. இறை கல்வியை தொடாதவர்கள் எந்த ஞானத்துகளையும் அடைய முடியாது. மரண நேரத்தில் ஞானம் வரும், பயனற்ற ஞானம், பயனற்ற ஞானம். உலக வரலாற்றில் 400 ஆண்டு காலம் உலகத்தையே கோலாற்றியது இஸ்லாமிய கல்வி. அன்னைக்கெல்லாம் வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது? பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொன்னா எகிப்தை நோக்கி பயணித்தார்கள், ஸ்பெயினை நோக்கி பயணித்தார்கள், ஈராக்கை நோக்கி பயணித்தார்கள். உலக கிறிஸ்தவர்கள் கல்விக்காக இஸ்லாமிய கல்வி நிலையங்களில் காத்து நின்றார்கள். காலம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? கிறிஸ்தவ கல்வி நிலையங்களில் இஸ்லாமியர்கள் கால்களுக்கு காத்து நிற்கிற அவலங்கள். எல்கேஜி பிள்ளைக்காக தஹஜ்ஜுதுல போய் உட்கார்ந்திருக்காப்ப அனுபவிக்கிறோமா? நாம பிரித்துக் கொண்டோம். இது மார்க்க கல்வி, அது இயலாதவர்கள் படிப்பது, பாவப்பட்டவர்கள் படிப்பது, யதீம்கள் படிப்பது. துனியாவுடைய கல்வி பையன் படிச்சு படிக்கிறதுக்குனே வெளிநாட்டுக்கு போறான், ஐடியில் ஒர்க் பண்றான், மாசம் 1.25 லட்சம் பெருமிதத்தோடு கொண்டாடுகிற தந்தைகள் கொஞ்ச நாள்ல சொல்றாங்க, எங்களை கண்டுக்கிறதே இல்லை. பிள்ளைகள் எல்லாம் இல்லாமல் யதீம்களாக. உண்மையில் சொல்ல போனால் படித்து உயர்ரக பதவிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் இறை கல்வி இல்லாததினால் அவங்க முதல்ல யாருக்கு துரோகம் இழைக்கிறார்கள் தெரியுமா? வயதான தாய் தகப்பனை அனாதையாக்குவதில் கல்வி படித்தவர்கள், பட்டதாரிகள், பெரும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கூலா சொல்றாங்க, இதான் ஹோம்ல பேக்கேஜில் நான் கொடுத்துட்டேன். அந்த தாயினுடைய மனம் என்ன அவஸ்தைப்படும். பெற்று வளர்த்து ஆளாக்கி தாளாட்டி சீராட்டி அவர் உயிரோடு இருக்கிற பொழுது அனாதை ஆசிரமத்தில் எங்களை தங்க வைத்து சோறு கொடுக்கிறானே. குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், எனக்கு அடுத்து அதிகமா நீங்க உபகாரம் செய்ய வேண்டியது தாய்க்கும் தந்தைக்கும். அவர்களை பார்த்து சி என்று நினைத்து கூட விடாதீர்கள். நாங்கள் இப்பெல்லாம் யாருக்கும் காசு பணம்லாம் பஞ்சம் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் சொன்னாங்க வீடு சொந்தமா இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏங்க மூஞ்சி இப்படி இருக்கு? அது பிள்ளைகள்லாம் இல்லை. பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், இன்னொருத்தர் சிங்கப்பூரில் இருக்கிறான், போக்குவரத்து இல்லை, கொண்டாடி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. பணம் நிறைய இருக்கு, மனம் இல்லை, கொஞ்சம் மகிழ்வதற்கான குழந்தைகள் இல்லை. இறந்தால் கூட பேக்கேஜோடு அனுப்புகிற பிள்ளைகளை. அப்படின்னா நம்ம என்ன கல்விக்காக 90 விழுக்காடு பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கிறோம்?
சில தந்தைமார்கள் தன் பிள்ளை உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவன் சம்பாதித்து வைத்திருக்கிற, அவன் நம்பிக்கைக்கு வைத்திருக்கிற வீடுகளை விற்கிறான், காலி நிலங்களை விற்கிறான். அவன் சம்பாதிக்கிற போது கனவு கண்டான், ஒரு காலத்துல வீடு கட்டி குடியிருப்போம், ஒரு காலத்துல பயன்படும். என் பிள்ளைக்கு நான் செலவழித்தது அவன் உணவுக்கும் உடையை விட கல்விக்காக செலவழித்த பொருளாதாரம் பெரிய பொருளாதாரம். அதுக்கு என்ன ரிட்டர்ன்னா எல்லாத்துக்கும் சொல்றான், 50 ரூபா அனுப்பிச்சிடறான். தாய் சாப்பிட்டாளா? சமீபத்திய செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அபார்ட்மெண்ட், சொகுசான வாழ்க்கை, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. தந்தைக்கு 3 நேரமும் ஜொமேட்டோல சாப்பாடு உண்டு. இது ஒரு விதமான வாழ்வு. நாம் கணிக்கிறோமா இல்லையா? உங்களுக்கு நாங்க சொகுசான வாழ்க்கை, இதான் சொகுசான வாழ்க்கை. மகன் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புகிறான், 3 நேரம் விதவிதமான ஜொமேட்டோ வரும். கழிவறைக்கு சென்றவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். ஜொமேட்டோக்காரன் சந்தேகப்பட்டார், மத்தியானம் வந்து சாப்பாடு எடுக்கலையே, பெரியவர் என்னாச்சு தெரியல. பக்கத்து வீட்டில் தகவல் போகிறது, காவல்துறை வருகிறது, கதவை உடைத்து பார்க்கிறார்கள். ஒரு கோடீஸ்வரன் பிள்ளைகள் அற்ற சொந்த அனாதை ஆசிரமத்திலே அவர் கழிவறையில் மயங்கி கிடக்கிறார். அவசர அவசரமாய் அவரை எடுத்து பாதுகாத்து மயக்கம் தெளிய வைத்து அவரை காப்பாற்றினார்கள் என்பது செய்தியானால் எத்தனை உயிர்கள் அனாதையாய் பறிபோய் இருக்கும். காசும் பணமும் பதவியும் என்ன வேலை செய்யும்? எல்லா பெற்றோருக்குமான ஒரு ஆசை, என் ரூஹ் பிரிகிற பொழுது என் குழந்தைகள் பக்கத்தில் இருக்கும். இந்த தலைமுறைக்கு அது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. பணி, சம்பாத்தியம், இந்த காரணங்களை சொல்லும் முதலாக உலகத்தில் தண்டனை கொடுக்கப்படுவதை இந்த கல்வியினுடைய வெளிப்பாடு பெற்றோர்கள் தானே. 2வது தண்டனை யாரு தெரியுமா? மனைவி. ஆசைகளோடு கரம் பிடிக்கிற கணவன் ஒரு மாசத்துக்கு உள்ளதான் வந்திருக்கான், வந்து மறுநாள் கல்யாணம், 28 நாள் இல்லற வாழ்வு, ஓடி விடுகிறான். அடுத்த வேலை வாய்ப்பு, பணிச்சுமை, விமானம் கிடைக்கவில்லை, 3 ஆண்டுகளாய் ஏக்கத்தோடு வாழுகிறான். அந்த பெண்ணுக்கு சமூகத்தில் இருந்த நிறைய அவமானங்கள் கிடைக்கிறது. சந்தேக பிடிகள், ஆன்லைன் வழியாக தலாக்குகள். படிப்பு வேணும், சம்பாதிக்கணும். பெருமானார்கள் சொல்லுகிறார்களே, அன்லிமிட்டெட், கால அளவுகள் இல்லை. தாயினுடைய மடியில் இருந்து மன்னரை வரை படித்துக் கொண்டே இருங்கள். அந்த இல்மு, அந்த கல்வி மனிதனை மனிதனாக வாழ வைக்கிற இறை கல்வியை கொடுங்கள். அது ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்டலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், சிபிஎஸ்இ சிலபஸா இருக்கட்டும், என் பிள்ளை இறை அச்சத்தோடு வளர வேண்டும். நினைச்சு பாருங்க, தாய் தகப்பனை அரவணைத்து, உடன் பிறந்தாரை அரவணைத்து, ஊராரோடு முகப்பத்தாக இருந்து, ஐங்கால தொழுகையை நிறைவேற்றி, நோன்பை வைத்து, தர்மங்களை கொடுத்து, ஒரு மருத்துவர் என்னோடு பயணிப்பார் என்றால் அந்த பிள்ளையை பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். மார்க்க தடுக்கலையே, எல்லாம் ஓதி அஜர்த்தாயிரு சொல்லலையே. எதையும் கற்றுக்கொள்ளுங்கள், எங்கும் பயணியுங்கள். ஆனால் உனக்கான அந்த இறை அச்சம் என்ற தக்குவா அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டப்படும் என்றால், இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாதனை இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். பெற்றோர்கள் தான் கவலைப்பட வேண்டும். இறைவனை காட்டாமல், இறை வேதத்தை காட்டாமல் சம்பாதிக்கிற வழியை மட்டும் கொடுத்தவர்கள். முதல்ல அத்தாட்ட இருந்து படிக்கிறான். என்ன படிக்கிறான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காரு, உனக்கு எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, +2 வரைக்கும் 15 லட்ச ரூபா செலவாயிருச்சு, காலேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம், 80 லட்சம், கோடிகள் எல்லாம் செலவழிக்கிற தந்தைகள் உண்டு. சொல்லிட்டே இருக்க. உன் செலவுக்காக வீட்டை வித்த, காட்ட வித்த, தொழில பாதி போயிருச்சு. இதை மனசுக்குள் வாங்குறான், வெறித்தனமா படிக்கிறான். அப்போ தந்தை என்பதும் பிள்ளை என்பதும் பணத்தால் இணைவது. படிச்சு முடிச்சுட்டேன், கை நிறைய சம்பாத்தியம். அவன் திருப்பி மாதம் லட்சங்களை தருகிறான். நீ சொன்ன பணம் உனக்கு வருது. மகனே, தந்தைக்கான மரியாதை எங்கே? பிள்ளைக்கான மரியாதை தந்தீர்கள். தாய்க்கான மரியாதை எங்கே? பிள்ளைக்கான மரியாதை தந்தி ஊட்டினீர்கள். பெருமானார் கல்வியை தருகிற பொழுதே சமூக பண்பாடுகளை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். மகனே,
அல்லாஹ்வுக்கு அடுத்து பெற்றோருக்கு அதிகம் உபகாரம் செய்யணும். இன்னொருபடி சொன்னார்கள், எந்த இபாதத்து வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விடம் கெஞ்சுகிறாயோ, நல்லா கவனி, உன் தந்தை பொருத்திக் கொள்ளாமல் அல்லாஹ் பொருத்திக் கொள்ள மாட்டார். இந்த கண்டிஷனை போடுறது யாரு சொல்லுங்க? எத்தனை இளைஞர்கள் தெரியுமா, கல்யாணம் முடிச்சுன்னா கொஞ்ச நாள்ல அவங்க முதல்ல தண்டனை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அத்தா அம்மாவுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த வேதனைகளை பரிமாறிக்கொள்ள முடியாது. அதை அனுபவிப்பவர்களுடைய வலியும் ரணமும் வெளியே சொல்ல முடியாது. முதல் தண்டனை பெற்றோர்கள். எல்லாம் சொல்றான், அந்த தகப்ப பொருந்திக்காம நான் பொருந்திக்க மாட்டேங்கிறான். அதுக்கு பிறகு ஒரு தொழுகிறார், ஜும்மா தொழுகிறார், ஹஜ்ஜுக்கெல்லாம் போறாரு. உனக்கு அத்தாவுக்கும் 30 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை, உனக்கும் அல்லாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. தந்தை இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. பெருமானார் பாலபாலத்திலே சொல்லி கொடுத்தாரு. தாய் அமுது கொடுத்தாலே அந்த பால் உலகத்துல கிடைக்குமா? அந்த சத்து கிடைக்குமா? ஒரு திரவம் என்று நினைக்கிறோம், உயிர். அந்த உயிர் நீர் உள்ளே செலுத்தப்பட்டதின் விளைவுதான் இன்று வரை நான் வாழ்கிறேன். தாய்க்கான மதிப்பு பெருமானார் சொன்னாங்க, எங்கெங்கேயோ தேடி போற அம்மா அவருடைய பாதடியில் தானே அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். வாழ்வு முடிகிறவரை தாய் தகப்பனை உதறிவிடாதீர்கள். இறை கல்வியை கொடுத்து ஒரு பண்பாட்டை நிலைக்க செய்தார்கள். பிள்ளைகளில் 1400 வருஷமாய் இந்த சமூகத்தில் முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்படவே இல்லை. காரணம், பிள்ளைகள் அத்தனை பேரும் இறை கல்வி கற்றவர்கள். மனைவி அப்படி இப்படி இருப்பா, அப்ப வெளியிலிருந்து வந்தவா, என் தாய் தகப்பனுக்கு நான் தானே பணிவிட செய்யணும். அந்த கடமை உணர்வை மறக்காத பிள்ளைகள் உலகத்திலேயே அதிகம் வாழ்பவர்கள் ஈமானிய சமூகம். வெளிநாடுகள்ல அது சகஜம். அரசாங்கமே சட்டம் போட்டிருக்கு, மைனரா இருக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம். மேஜர் ஆயிட்டா அவன் செய்யற எந்த நடவடிக்கைகளையும் பெற்றோர்கள் கூட கண்டிக்க கூடாது. மலேசியா, சிங்கப்பூர்ல எங்கடா போனா நைட்டு லேட்டா வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னா பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணானா அப்பனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரீடம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. சொர்க்கம் பெற விரும்புகிற அத்தனை பேர்களும் பெற்றோரோடு கூட்டு குடும்பமாய் வாழுங்கள். இது எப்ப சாத்தியப்படும் தெரியுமா? அவன் படிக்கிற படிப்பில அந்த இறை பக்தி, அந்த குர்ஆனுடைய வசனங்கள், பெருமானாருடைய வாழ்வியல், சஹாபாக்களுடைய முன்னுதாரணம், அங்குதான் அந்த தலைமுறை அந்த பண்பாட்டோடு உயர்கிறது. படிக்கிறார், உயர் பதவிக்கு போகிறார், தன்னுடைய கலாச்சாரத்தை இழக்கல. எனவே மூமின்களே, உலகம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நானும் ஓடுறேங்கிறது முட்டாள்தனம். எந்த படிப்பால் எனது பிள்ளை பண்பாளனாக வருவானோ அந்த படிப்பை தேர்வு செய்யுங்க, அந்த ஸ்கூலை தேர்வு செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, லட்ச லட்சமா கொட்டுறோம். அப்புறம் ஸ்கூல்ல சொல்றாங்க, நாங்களே நோட்டு தருவோம், நாங்களே பேனாவும் தந்துடுவோம், நாங்களே பேகும் தந்துடுவோம், நாங்களே ஷூ தருவோம், நாங்களே சாக்ஸ் தருவோம். அவன் தர்ற கொட்டேஷனை வெளியில கேட்டா பாதிக்கு பாதி இருக்கும். ஆனா வெளியில வாங்கி கொடுத்தா ஸ்கூல்ல ஏத்துக்க மாட்டான். எல்லாம் தருவான். கடைசியில பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவான், உங்க பையனுக்கு டியூஷன் வச்சு மேக்ஸ் கொஞ்சம் எடுங்க, அவனுக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, அவனுக்கு ரைட்டிங் நல்லா பயிற்சி கொடுங்க. சார் இவ்வளவு செலவழிச்சு நீங்க சொல்லி கொடுக்கணும் தானே நாங்க சேர்த்தி விட்டோம். இல்ல காசெல்லாம் நாங்க வாங்கிட்டோம், நீங்க தான் படிப்பு சொல்லி கொடுக்கணும். நாம் எவ்வளவு மடையர்கள் என்பதை நிக்கோலோ வழி கல்வி நடைமுறைப்படுத்துகிறது என்பதை சமூகம் யோசிப்பதே. நான் சொல்றது கரெக்டா இல்ல தப்பா இருக்கா? எல்லாமே தன்னுடைய சக்தியை மீறி கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நான் 8வது வரைக்கும் அரசு ஸ்கூல்ல தான் படித்தேன். அவன் தான் அரக்கால் டவுசர்லாம் கொடுத்தான், அவன் தான் அரக்கால் ஸ்கூல் யூனிஃபார்ம் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா என் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு எல்கேஜியிலேயே ப்ரீகேஜிலேயே லட்சங்களை இழந்தோம். வாட் ரிசல்ட்? என்ன ரிசல்ட் சொல்றான்? சும்மா இருக்கு சொல்லு, ஒன்றுவேன், ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சு செஞ்சிருவேன். இது ஜென்சிங்கிறான், அது நமக்கு புரியவே மாட்டேங்குது. இது வேறு யாரோ என்று நினைக்க வேண்டாம், நம் வீட்டு பிள்ளைகள், நம் வளர்ப்புகள். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தில் நான் பேசல.
இறை கல்வியை கொடுங்கள், இறை வேதத்தை கொடுங்கள். நீ என்னமோ படிக்கவே எங்கோ படிக்கவே நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசிட்டோம். அவ கரப்பாம்பூச்சியா இருக்கட்டும், கட்டெரும்பா இருக்கட்டும், புரட்சியாளர்களாய் மாறட்டும், அரசியலை தலைகீழாக போட்டு உடைக்கட்டும். என் பிள்ளை எங்கே? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த பிள்ளைகளின் உருவாக்கம் உங்களுக்கு சோதனையாக மாறும், சாதனையாக மாறும். மறுமையில வந்து அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது, நான் பெற்றெடுத்த மகன் அல்லாஹ்ட்ட பேசுவான், அல்லாஹ் நான் பிறந்த உடனே நல்லா கவனிச்சாங்க, நல்லா ஊட்டம் கொடுத்தாங்க, உயர்தரமான உடைகள் வாங்கி கொடுத்தார்கள், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்ட, நல்லா படிக்க வச்சு நான் வாழ்க்கையில் உயரத்திற்கு வருவதற்கு என் தாய் தகப்பன் தான் காரணம். ஆனா எந்த இடத்துலையும் ஒன்ன சொல்லி கொடுக்கல, அல்லாஹ் ஒன்ன சொல்லவே இல்லை. உன்னுடைய அழியாத வேதம் குர்ஆனை கண்ணுல கூட காட்டல. எங்கள் தப்பா? பிள்ளைகளின் வாதத்தினால் சொர்க்கவாதியான பெற்றோர்களை நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்புவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமக்குள்ளேயே அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி கூடாது. நாம் ஒரு வட்டத்தில் உறுதியாக நின்றியாக வேண்டும். நாங்கள் மறுமைக்கு பிறந்தவர்கள். எங்களுடைய வழிகாட்டி குர்ஆன், எங்களுடைய வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ். நல்ல பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்ந்தாலும் அவர்களுடைய இறை கோட்பாடு, இறையச்சம், இறை தூதர், இறை வேதம் இந்த வட்டத்திற்குள் கொஞ்சமாவது கொண்டு வந்தால் ஒரு நல்ல தலைமுறையை நாட்டிற்கும் தர முடியும், மறுமைக்கும் பெற முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பள்ளிக்கூடம், கல்லூரி, சுற்றி நிற்கிற பாவங்கள், போதைப் பொருட்கள் பரிமாறப்படும் இடங்கள், இந்த தலைமுறையை பார்த்தாவே பயமா இருக்கும். வேற யாரும் இல்லை, நம்ம பிள்ளை தானே, சொல்லுங்க, நம்ம மாதிரி தானே. நாம நின்று கண்ணாடியில் பார்க்கறோம், அளவான முடி எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கோம். என் பையனை பார்த்தா பயமா இருக்கு, அவன் உள்ளே வரமாட்டேங்கிறான். யார் வீட்டு பிள்ளை? சிகை அலங்காரத்தை கூட கல்வி வழியாக கற்றுத்தந்தவர்கள் பெருமானார். அல்லாஹ் விரும்புகிற சிகையை வையுங்கள் என்று சொன்னார். பெண் பிள்ளைகள், ஒரு தலைமுறை எங்க வந்து நிக்கிறது தெரியுமா? படி படி படின்னு சொன்னோம், ஆனா ஒழுக்கத்தை காட்டாததுனால எங்க வந்து நிற்கிறது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதிகமாக பெண் பிள்ளைகள் பாவச் செயலால் பாதிக்கப்பட்டு அந்த தலைமுறை வந்து நிற்கிது. மேரேஜ் வேண்டாங்க. இதைதான் நீங்க வேலை பெங்களூரு, வடநாடு, வெளிநாடுன்னு சொல்லாதீங்க. நம்ம பிள்ளை ரொம்ப கூலா சொல்லுங்க, மேரேஜ்ல வேண்டாம். என்னமா அது ஈமானுக்கு பாதுகாப்பு கவசம் அல்லவா? இல்ல அது வேண்டாம், செட் ஆகாது. அப்புறம் அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, வேற என்னமோ சொல்றாங்களா? லிவிங் டுகெதர். அப்புறம் இன்னொன்னு பெஸ்டி. இதெல்லாம் நாமெல்லாம் கேள்விப்படாத வார்த்தை. இந்த தலைமுறை அதை ஏற்கிறது. நிர்பந்தமாய் பெற்றோர்களும் ஏற்கிறார்கள். ஒரு அந்நியார் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளை அவனோடு பயணிக்கிறாள், தகப்பனால் கேட்க முடியவில்லை. ஏன்னா பிள்ளையின் வருமானத்துல தான் நானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதனால் பெஸ்டின்னு சொல்றான். என் கண்ணுக்கு முன்னாலேயே என்னுடைய பிள்ளை விபச்சாரியாக வாழ்வதை இந்த சமூகம் அனுமதிக்கிறதா? ஏற்றுக்கொண்டதா? வறுமை உங்களை தள்ளிவிட்டதா? அல்லது இந்த தைரியத்தை தந்தது எது? படிப்பு. அந்த படிப்பு படிப்பா? அது கல்வியா? அல்லாஹ் அக்பர். உமீர்களே, கல்வி என்பது எது தெரியுமா? நல்ல பண்பாட்டை தர வேண்டும், ஒழுக்க விடுமையங்களை தர வேண்டும், ஆணோ பெண்ணோ பத்திரியாய் வாழ வேண்டும், பார்வையை தாழ்த்த வேண்டும், உறவுகள் மீது அன்பு கொள்ள வேண்டும், ஏழைகளை ஆதரிக்க வேண்டும், முதியோர்கள் மீது கருணை காட்ட வேண்டும். சிறார்கள், குழந்தைகளை, இன்னைக்கு எல்கேஜி குழந்தைக்கு முதல் பாடமே குட் டச் பேட் டச். இதை சொல்லிக் கொடுக்கிற வாதியார்ட்ட இருந்துதான் அந்த குழந்தைக்கு ஆபத்து தொடங்குகிறது. நீங்க எந்த கல்வி நிலையங்களை எந்த கண்ணால் பார்க்கிறீர்கள்? கல்வி சாலை என்பதை விட மிருக சாலைகளாக அது மாற்றப்பட்டு இருக்கிறது. அதுக்கு தான் லட்சக்கணக்கில் கொட்டி கொடுக்கிறோம். என் பிள்ளை போடுகிற குட்டை பாவாடை, அதற்கு பின்னால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட தொடுதல்கள். குழந்தைகளுக்கு என்னங்க தெரியும்?
அவர்கள் மெச்சூர் ஆகிறாங்களா இல்லையோ, மெச்சூரிட்டியாக ஆக்கப்படுகிறார்கள். அவ்வளவு பாலியல் தொந்தரவுகள் பெண் குழந்தைகளுக்கு சின்ன எல்கேஜியில் இருந்தே இந்த சமூகம் தருகிறது என்று சொன்னால், இந்த பெண் பிள்ளைகளை பெருமானார் சொல்வாங்க, 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களை நல்லடக்கத்தோடு வளர்த்தி பத்தினித்தனமாக பாதுகாத்து குறிப்பிட்ட வயதை அடைந்து ஒரு ஆணிடம் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக ஒப்படைத்தால் இந்த பெரும் கடமையை ஒரு தந்தை செய்ததற்காக அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பெண் குழந்தைகளை நான் திருமண வயது வரைக்கும் பாதுகாப்பாக கொண்டு போய் ஒரு ஆணிடம் ஹலாலான வழியில் மனைவியாக ஒப்படைக்கிற வரைக்கும் ஒரு தாய் தந்தைக்குமான போராட்டத்தில் நாம் எவ்வளவு பட்டு இருக்கிறோம், எவ்வளவு பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, என்னிடம் இருக்கிற ஈமான், தக்குவா, இறையச்சம் என் பிள்ளைக்கு கொடுத்திருந்தால் அது சாத்தியப்படும். சாத்தியப்படுமா இல்லையா? மோமின்களே, மோமின்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னைக்கும் உண்மை என்னன்னா, கல்வி அதுதான் மனிதனுக்கான உயிர், அதான் மனிதனுக்கான உயிர். மற்ற தேவைகள் எல்லாம் கல்விக்கு மேல் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். அந்த கல்வி எது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சமூகத்தினுடைய நபியாக மட்டுமல்ல, அவர் சொன்னால் கேட்கிற தலைமுறையை முன்னாடி வச்சிருந்தாங்க. நான் சொன்னா என் சம்பந்தப்பட்டவங்க கேட்பாங்க இல்லையா, என் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, எனக்கு பழக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க. நான் பேருந்தில் அமர்ந்து கொண்டு எவனுக்காவது பயான் செய்தால், நீ யாரையோ வேலையை பார்த்துட்டு போன்றோம். ஆனால் பெருமானார் சொன்னால் குழந்தைகளும் கேட்டார்கள், பெண்களும் கேட்டார்கள், ஆண்களும் கேட்டார்கள், இளைஞர்களும் கேட்டார்கள், முதியோர்களும் கேட்டார்கள். ஏனென்றால் இறைவனோடு சம்பந்தப்படுத்திய கல்வியை தான் பெருமானார் அந்த சமூகத்திற்கு தந்தார்கள். அவ்வளோ பெரிய நபி, அப்பாயின்மெண்ட்ல தேவையில்லை. எந்த கூட்டத்திலும் பெருமானாரிடம் எதை கேட்டாலும் சொல்லி கொடுத்தார்கள். ஒரு வீட்டுக்கு போறாங்க, குழந்தை சாப்பிட்டு பார்த்த உடனே பெருமானார் சொன்னாங்க, குழந்தாய் வலது கையில சாப்பிடு. அவ்வளவுதான். வலது கையில் சாப்பாடு என்பது இந்த சமூகத்திற்கான பெரும் மரபு. இன்னைக்கு அதையே அப்படியே நாம சொல்ல தயாரா இல்லை. ஏன்னா நானும் என்ன செய்யறேன்னா லெப்ட்ல தான் சாப்பிடுறேன், என் பையன் சாப்பிடுவேன். சொல்லுங்க, மாத்திட்டோமா இல்லையா? ஸ்டைல மாத்திட்டோமா இல்லையா? ஸ்கூல்ல சாப்பிடுறது, நடந்துகிட்டே சாப்பிடுறது, உணவுக்கான சுண்ணத்துகள், ஒழுக்கங்கள் எங்கும் பரிமாறப்படவில்லை. விளைவு உணவு எதுவோ அதுதான் உணர்வையும் உணர்ச்சியையும் தீர்மானிக்கும். உணவு எதுவோ சொல்லுங்க. குழந்தைகள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்றால் உணவுதான் காரணம். நீ பிள்ளைங்க ஆசைப்படுது நைட்டு 12 மணிக்கு முழு கோழியை கொடுத்தாச்சு. அவன் 3 மணி வரைக்கும் பஜ்ர் பாங்கு வரைக்கும் போனோடு போராடி கொண்டிருக்கிறார். என்னடா பார்க்கிற என்று கேட்கிற தைரியம் கூட பெற்றோர்களுக்கு கிடையாது. விளைவு என்ன? எந்த பாவச் செயல் சமூகத்தில் நடக்கக்கூடாது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பயப்படுகிறார்களோ அது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிறது. ஃபஜ்ருக்கு வர்றதெல்லாம் தூக்கம் வராததனால வருகிற வயோதிகத்தின் கூட்டம். மஸ்ஜிதுகளில் சிறார்களின் சப்தங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று காட்டியவர்கள் பெருமானார். அத்தனைக்கு பின்னாடி மோமீன்களே, என் பிள்ளைக்கு தரக்கூடிய கல்வியில நீங்க எந்த ஸ்கூல்லையோ எவ்வளவு காஸ்ட்லையோ படிக்க வைங்க, அது வேற பிரச்சனை. ஆனால் அல்லாஹ்வை அடையாளப்படுத்துங்கள், ரசூலை வழிகாட்டியா அவங்க மனசுல பதிக்க வைங்க. ஏன்னா ஒரு பெரிய தலைமுறையே, குறிப்பாக ஊடக வசதிகள் பெருகிவிட்ட காலம். கண்டுபிடிச்சவன் நல்லதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். நமக்கு கிடைக்காத நிறைய வசதிகள் இந்த தலைமுறை கிடைச்சிருக்கு. ஒரு அப்ளிகேஷனை வீட்டில் உட்காந்து ஃபில் பண்ணிடலாம். வெளிநாட்டு வாய்ப்புகளை வீட்டில் உட்கார்ந்து அட்டன் பண்ணி வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம். என் வீட்டு வரைக்கும் வருகிற எந்த பொருளையும் வாங்கி விடலாம். எல்லாமே சாத்தியப்படுகிறது. அவ்வளவு விஞ்ஞானத்தின் உச்ச பரிசுகளை பயன்படுத்துகிற சமூகம் ஒரு 20 விழுக்காடு என்று வைத்துக் கொண்டால், அதை பயன்படுத்தக்கூடாத பாவத்திற்கு பயன்படுத்துகிற தலைமுறை 80 விழுக்காடு. அதனுடைய மாற்றம் என்ன? சொல்றான், ஆட்சி அதிகாரங்கள் யாருக்கும் நிலையானது இல்லைங்கிறான். யாருக்கும் நிலையானது இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. அல்லாஹ் எனக்கு ஒரு ஆட்சியை கொடு. அது எப்படி தெரியுமா இருக்கணும்? எனக்கு பிறகு அந்த மாதிரி யாரும் ஆட்சி செய்யக்கூடாது.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கேட்டார்கள். அந்த ஆட்சி அல்லாஹ்வுடைய ஆட்சி என்று பிரகடனப்படுத்தினார்கள். அது என்ன ஆட்சி தெரியுமா? மனிதர்கள் மீது அதிகாரம் செலுத்துவது அல்ல, மனிதர்களையும் தாண்டி ஜின்னுகளை அதிகாரம் செய்தார்கள், பறவைகளை அதிகாரம் செய்தார்கள், மலைகளை அதிகாரம் செய்தார்கள். அப்படி ஒரு ஆட்சி உலகத்தில் நடந்தது. சாலமனின் சாதனை நிறைந்த ஆட்சி. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போற்றும் சுலைமான் சாலமான் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாமிய வரலாற்றில் ஹாரூன் ரஷீதுன்னு ஒருத்தர் இருந்தார். பொதுவாக எல்லா காலத்திலையும் ஆட்சியாளர்களுக்கு நம்பிக்கை இருக்காது, தனக்கு பிறகு தமிழை கொண்டு வரணும். அப்படி மகனை ரெடி பண்ணாரு. ஆனால் அந்த மகன் அத்தாட்ட இருந்து எதையுமே வாங்கிக்கல. சொன்னாரு, உங்க ரூட்டு வேற, என் ரூட்டு வேற, என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிற, இந்த நாட்டவே ஆள்றேன் நான், கலீஃபா, எனக்கு பிறகு நீதான், எல்லாம் நீ ஆட்சியே கிடையாதுன்றாரு. இப்போ அத்தாவிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள் இளவரசனா, அப்படி உங்கள்ட்ட இருந்து நான் எதாவது எடுத்துக்கணும்னா குர்ஆனை கொடுங்கள், மகன் குர்ஆனை கொடுங்கள் வாங்கிட்டாரு. கடைசி காலம், எனக்கு பிறகு நீதான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னவன் அத்தாவை கூப்பிட்டாருங்க. என்ன ஆட்சி, உங்களுடைய ஆட்சி என்ன? எவ்வளவு விரிந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தன்னிகர் இல்லாத கலீஃபா நான் இருக்கட்டும், நீ என்னதான் கேட்கிற, ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, இந்த காக்காவை கூப்பிடுங்க, காக்காவை கூப்பிடு. அரசர் சொன்னார், வேலைக்காரனை கூப்பிட்டாவே வரமாட்டா, காக்காவை கூப்பிட்டா இப்படி வரும். தான் உன்னுடைய பலகீனம் இதுதான். கற்பனையில் நீங்கள் அரசர் ராஜா என்று நினைக்கிறீர்கள். ஒரு காக்கையின் மீது உங்களுடைய அதிகாரம் கிடையாது. நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. காக்கையை அழைத்தார், அது கையில் வந்து அமர்ந்தது. நான் வேறொரு ஆட்சி எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வின் ஆட்சி பூமியில் நிலை பெறுமானால் அதுவே உண்மையான ஆட்சி. இப்படித்தான் வரலாறு சொல்லு. இந்த சமூகம் கொடி பிடித்து சுத்தியதெல்லாம் மாறி சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னால் நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியது, என் பிள்ளையை யாரோ இயக்குகிறார்கள். நான் சொன்னதை கேட்கவே மாட்டேன். நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ்வை காமிக்கல, ரசூலை காமிக்கல, குர்ஆனை காமிக்கல. அவனை யாரோ கபலீகரம் செய்து விட்டார்கள். அவனே வீட்டுக்குள்ள பேசுறான். உங்க காலம் வேற, என் காலம் வேற, எங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற, எங்களுடைய ஆட்சி முறையே வேற. நாட்டில் புரட்சிகள் நடக்கிறது, ஆட்சிகள் நடக்கிறது. வெறும் ஊடகத்தின் வாயிலாகவே மாற்றங்கள் நடக்குதுன்னா குர்ஆன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த சினிமா, அது சார்ந்த துறைகள் அத்துணையும் சைத்தானுக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். பெருமானாருடைய காலத்துல பண்டைய நபிமார்களின் வரலாறுகளை சமுதாயத்திற்கு பெருமானார் சொன்னாங்க. ஆது சமுதாயம் அப்படி இருந்தது, ஹூது சமுதாயம் இப்படி இருந்தது, சமூது சமுதாயம் இப்படி இருந்தது. அங்க ஒருத்தர் வந்தான், நதுர் இப்னு ஹாரிஸ், வந்துட்டு சொன்னா, முகமது உங்களுக்கு நம்ம காலத்துக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் சொல்றாரு, அது அதை விட டேஸ்டான கதையை நான் தர்றேன். பாரசீகம் போனா, கதைகளின் புத்தகங்களை வாங்கினான், நடனமாடும் பெண்ணையும் கொண்டு வந்தான். பெருமானார் அல்லாஹ்வை சொல்லும் கூட்டத்திலே அந்த பெண் வந்து நின்றால், நடனமாடினால், அந்த கூட்டம் அப்படியே அல்லாஹ்வை மறந்தது, நாடகத்தை பார்த்தது, நடிகரை நம்பியது, இசைக்கு ஆளானது, வாழ்வை தொலைத்தது. குர்ஆனில் அல்லாஹ் எச்சரித்தான், وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ. அல்லாஹ்வை விட்டும் வழிகெடுப்பதற்காக காசு கொடுத்து வாங்கும் கதைகள், அதானே இசைகள், இசை கருவிகள். அல்லாஹ் அக்பர். மார்க்கத்தை அது கிண்டலாக, நையாண்டியாக ஆக்கிவிடும். ஒரு தலைமுறையை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்வியல் நெருக்கடியில் மாட்டி இருப்பதை மீட்க வேண்டிய அவசியம் சமூகத்திற்கு இருக்கிறது. அதனால கால சூழ்நிலையை உணர்ந்து நம் பிள்ளைகளுக்கு நமது பாரம்பரிய கலாச்சாரங்களை காட்டி தருவது பெற்றோர்களின் கடமை. இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்கள்ல துல்ஹஜ் மாசம் முடிஞ்சு இஸ்லாமிய புத்தாண்டு பிறக்கும். இந்த வரலாறு பிள்ளைகளுக்கு சொல்லணும். கேலண்டரை பார்க்கும்போது ஹிஜ்ரின்னு போட்டிருக்கும். பெருமானாருடைய 63 ஆண்டுகளில் 23 ஆண்டு நபி பயணத்தில் எத்தனையோ வரலாறு நடந்திருக்கிறது. ஆனால் வாழும் சமுதாயம் தினசரி வாசிக்கிற ஒரே வார்த்தை ஹிஜ்ரி. ஹிஜ்ரினா என்ன சொல்லுங்க பாய்? ஹிஜ்ரினா என்ன தெரியாது, எந்த கடையில் கிடைக்கும் சொல்லுங்க. ஹிஜ்ரினா என்ன? கேலண்டர் கிடைக்கிற டெய்லியும் பார்க்கணும், தெரியாத செய்தி அல்ல.
ஹிஜ்ரத்னா என்ன? பெருமானாருடைய நபித்துவ பிரச்சாரத்தில் மக்காவில் சாத்தியப்படாத பொழுது சொந்த நாட்டை விட்டு விட்டு மனவேதனையோடு மதீனாவிற்கு பயணப்பட்டதுதான் ஹிஜ்ரத் பயணம். சமூகம் டெய்லி வாசிக்கணுங்கிறதுக்காக ஹிஜ்ரி 1447 நடப்பில் இருக்கிறது. முஹர்ரம் 1 பிறக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இஸ்லாத்தில் இல்லை, வரலாறுகள் தான். இஸ்லாமிய ஆண்டு பிறக்கும், ஆங்கில ஆண்டும் பிறக்கும். கோலாகலமானது எது சொல்லுங்க? கோலாகலமா கொண்டாடப்படுறது எது? ஜனவரி 1. யாருடைய வாழ்வு? அன்னைக்கு என்ன அதிகமா சேல்ஸ் ஆகும்? என்ன பாய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? குடி. என் வீட்டு பிள்ளைகள் முதல் நாளே பிளான் பண்றான், முதல் வாரமே பிளான் பண்றான் நியூ இயர் வரப்போகுது. ஆனால் இந்த சமூகத்தின் இரத்த வரலாறாக இருக்கிற ஹிஜ்ரத் என்ற புத்தாண்டு பிறக்கிற பொழுது அதை வரலாறே தெரியாமல் கடந்து போகிற ஒரு தலைமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மோமின்களே, இஸ்லாம் பக்திமயமானது, நம்பிக்கைக்குரியது, சரியான வாழ்வியலை சொல்லிக் கொடுப்பது. நம்ம அத்தா வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமது பிள்ளைகளோடு நாம் மார்க்க போராட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்த காலம் இது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சம்பாதிக்கிற ஓடணும் ஒடியாரம். எனக்கு 24 மணி நேரம் 10ல் இதையெல்லாம் அல்லாட்ட போய் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட அமானிதமா பிள்ளைகளை கொடுத்த எங்க கொடுத்துட்டு வந்தேன்னு கேட்டா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. எப்படி ஒரு தலைமுறையை ஒப்படைச்சு அனுபவிக்கிறோமோ பிள்ளைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கான இறை கல்வி, இறை வேதம், இறை தூதர் இந்த வழிகாட்டுதலை ஏதோ ஒரு வழியில் பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய அமானிதம். அந்த தலைமுறையை கண்குளிர்ச்சியாக பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு சக்கராத்தில் இருக்கிற பொழுது ஒரு இளைஞனை கூப்பிட்டாங்க. அவர் மரண வேதனையில் இருக்கிறார். ஒரு இளைஞனை கூப்பிட்டார். முன்னாடி வந்தான். அவன்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் கைலியை மேலே தூக்கி கட்டு. பெருமானார், அது இருமாப்பின் அடையாளம் தான். பேண்டெல்லாம் தர கூட்டுற மாதிரி இருக்கிறது. மௌத்தினுடைய நேரத்திலும் அடுத்த தலைமுறையை அக்கறையோடு நல்வழிப்படுத்துவதுதான் மார்க்கம். நான் மௌத்தாகும் போது என் பிள்ளைகள் மார்க்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நான் மரணித்தால் அதுவே நல்ல முடிவு. பெரும்பாலும் மரணம் தானாக வருவதற்கு முன்பு பிள்ளைகளுடைய கொடுமைகளினால் மனம் வெந்து நொந்து மரணிக்கிற அனாதை மரணம் சமூகத்திலே அதிகம். வல்ல ரப்புல் ஆலமீன் நல்ல தலைமுறைகளை பார்த்து ஒரு சிறப்பான மார்க்க குடும்பங்களாய் நமது பிள்ளைகள் விளங்குவதற்கு இறை கல்வியை கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.